நகுல், நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க. இன்னைக்கு நான் உனக்கு அருமையான பரிசு கொடுக்க போறேன். என் நன்றி கடனை நான் உனக்கு காட்ட போறேன். என்னப்பா சொல்ற? இங்க பார், பத்திரப்படுத்தி வச்சிருக்க, உனக்காக மட்டும்தான். உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏன் அப்படி பண்ண? பயப்படாதம்மா, நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட. வணக்கம், நான் திவ்யங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் இந்த எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். உறவுகளை பத்தி சொல்லணும்னா நமக்கு வெவ்வேறு கண்ணோட்டம் இருக்கு. உறவுகளை நாம எப்படி கட்டி காப்பாத்துறோங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு உறவு ரொம்ப நாள் நீடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, பிரிவு கூட நிலையான உண்மைதான். ஆனா ஒரு பெண் கசப்பான ஒரு உறவுல இருந்து வெளியே வரணும்னு முயற்சிக்கும் போது அவளுக்கு அந்த வழி ரொம்பவே கஷ்டமானதா இருக்கு. இன்னைக்கு பார்க்க போற கதை உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு பரிசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழற மனுஷன் ஒரு பரிசு மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்ல. ஒரு பொருளை மாதிரி அவனை எடுத்து இன்னொருத்தருக்கு பரிசா தர முடியுமா? இன்னைக்கு கதையை நீங்க பார்க்கும்போது அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுடுவீங்க. இப்படி கூட நடக்குமான்னு நீங்க நினைக்கலாம். கல்யாணம்னா உனக்கு பொம்மை விளையாட்டா போயிடுச்சா? அந்த பொறுக்கிய நான் என்னோட மருமகன் ஆக்குவேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்லப்பா, நீங்க சந்தோஷ தப்பா பாக்குறீங்க. நான் தப்பா பாக்குறேனா? அப்பா போதும், இன்னையில இருந்து அவனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது, அவன் பேரை பத்தி யாரும் சொல்லக்கூடாது. மாமா, ரோஹித், உன் சிஸ்டரை கண்காணி. இல்லனா இவன் நம்ம மரியாதைய மண்ணுல புதைச்சிருவான். சரி டாடி. பிரியங்கா, நீ இல்லாம என் வாழ்க்கை வறண்டு போயிடுச்சு. உன்னை பார்த்த அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ இல்லாம நான் செத்தே போயிடுவேன். என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடு, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். போலாம். பிரியங்கா, மம்மி, டாடி, பிரியங்கா நில்லு. பிரியங்கா, 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 பிரியங்கா நில்லு. பிரியங்கா நில்லு. பிரியங்கா, பிரியங்கா நில்லு. பிரியங்கா, பிரியங்கா, இவன் தான் அது. இல்ல, ஏன்டா என் தங்கச்சியை கடத்த மாட்டியா? நான் உங்க கூட வர மாட்டேன். அப்பா ப்ளீஸ், என்ன தைரியம்? நான் சொல்றேன் கேளுங்க. அப்பா அவனை வாடி, விடுங்க. கிளம்பு. எங்க கூட்டிட்டு போறீங்க? போடா. உன்னை என்ன பண்ண? ஏய், பேசாம போ. சொல்றேன்ல. ஏய், நீ தேவையில்லாம நடுவுல வராத. டேய் 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 டேய், சண்டை போடக்கூடாது. அன்பா புரிய வைக்கணும். புரிஞ்சா நல்லது, இல்லைனா போலீஸ் வரும். ஒருவேளை போலீஸ் வந்தா பிரியங்கா உங்க எல்லாருக்கும் எதிராக தான் பேசுவா. மத்தவங்க முன்னாடியே நீ எங்க மானத்தை வாங்கி பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கமா? நீ கண்டிப்பா அனுபவிப்ப. வாடா. வீர் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். டேய், மக்களுக்கு சப்போர்ட் பண்றது என்னோட கடமைடா. டென்ஷன்லாம் வேண்டாம். உங்களுக்கு கல்யாண ஏற்பாடும் பண்ணியாச்சு. வீர் சார், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிரியங்கா வீட்டு மாதிரி என் வீட்லேயும் இன்டர்காஸ்ட் மேரேஜை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பிரியங்காவை ஏற்றுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க சார். உங்களுக்கு டென்ஷன் வேணாம். நீங்கள் 2 பேரும் தங்குறதுக்கு வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரியா? நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இப்போ பழைய விஷயங்கள்லாம் மறந்துடு. இது நம்ம வெட்டிங் நைட். உன் முகத்துல சிரிப்பே இல்லையே. இதுலயும் கஞ்சத்தனமா? ஒழுங்கா சரியில்லைன்னா வற்புறுத்துவேன். வற்புறுத்துவியா?
வற்புறுத்தி உன்னை சிரிக்க வைப்பேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு இன்னைக்கு தான் உணர்ந்தேன். என்னால் அவனை மாற்றவே முடியாது. அவன் தன்னோட எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிட்டான். யார்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்ல, வேற எவனா கிடைச்சிட்டானா? நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, லீச்சஸ். என்னடி சொன்ன? சாரி சாரி பிரியங்கா. டோன்ட் டச். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. எங்கடி போற பிரியங்கா? சொல்லிட்டு போடே. உங்களுடைய பொருள் நல்லா சேஃபாக இருக்கு, பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். ஆனால் என் பணம் எப்போ வந்து சேரும்? நோ நோ நோ, பெட்ரோல் போடாமல் கார் ஓடாது. முதல்ல எனக்கு முழு பணமும் வேணும், அதுவும் கேஷ். என்ன செய்றீங்க? கண்ணு தெரியலையா? சாரி அங்கிள். ஏன்பா, உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு, நம்ம லெவல்ல இருக்க பசங்க கூட தான் நீ பழகணும். அண்ட் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. சும்மா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு போய் இந்த மாதிரி பாடங்கள்லாம் எடுத்துட்டு இருப்பீங்களா? நீ வாயை மூடு. இன்னையிலிருந்து இந்த பசங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்தா அவ்வளோதான். அது இருக்கட்டும்பா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இத பாரு, நீ பணக்கார வீட்டு பையன், நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதோட இந்த பசங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஏங்க குழந்தைங்க கிட்ட போய் இதெல்லாம் கத்து கொடுப்பீங்களா? உன்ன எல்லாம் சேஃபா வந்தாச்சு. சரி இருக்கட்டும். சரி சரி ஓகே, அதே மாதிரி பண்ணிரலாம். வந்துட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹோ, நியூ ஃபோன், லேட்டஸ்ட் மாடல் இது. அடடா, என்னோட ஃபேமிலில அப்பா கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கு, அதுவும் பழைய ஃபோன். ஆனா உன்கிட்ட புது ஃபோன் இருக்கே. என் அப்பா எனக்கு gift கொடுத்தாரு. பசங்களா, நீங்கெல்லாம் ரொம்ப லக்கி. இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து நீங்க டான்ஸ் கத்துக்கிறீங்க. இன்னொரு விஷயத்திலே நீங்க லக்கியா இருக்கீங்க. அதாவது உங்க ஸ்கூல்காரங்க உங்க டேலண்ட்க்கு புது பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் டான்ஸ் கிட் டான்ஸ் ரியாலிட்டி ஷோவோட ஆடிஷன் ஆர்கனைசர். உங்களுக்கும் அந்த டான்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். 1 நவம்பர் இந்த ஷோவோட ஆடிஷன் சண்டிகர்ல நடக்க இருக்குது. யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணலாம். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோனா வெறும் 5000 ரூபா தான். சார், இவ என்னோட வைஃப் பிரியங்கா. நேற்று நைட்ல இருந்து இவளை காணோம் சார். நேற்று நைட்டா? எத்தனை மணிக்கு மிஸ்ஸிங்? கிட்டத்தட்ட 10 மணி இருக்கும் சார். 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிரியங்கா என்ன பண்றா? அவள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சா. எந்த இன்ஸ்டியூட்? அது தெரியல சார். அதுவே தெரியாதா? தெரியல சார், அவகிட்ட நான் எதுவும் கேட்டுக்கல. சார் கம். சார், பிரியங்காவோட ஃபோன் 21 அக்டோபர் நைட்டு 10:15 மணிக்கு அவ ஏரியா பக்கத்துலயே ஆஃப் ஆயிருக்கு. பிரியங்கா ராத்திரி 10 மணிக்கு போயிட்டதா அவன் ஹஸ்பண்ட் சொல்றானே. ஒருவேளை போய் சொல்றானோ? ஒரு வேலை பண்ணு, இவங்க ரிலேஷனை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. அப்புறம் இவங்க வீட்டு பக்கத்துல CCTV கேமரா ஏதாவது இருக்கான்னு பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, பிரியா ராத்திரி 10 மணிக்கு அவளோட வீட்டை விட்டு போனாலான்னு பாரு. சரி, இன்னொரு விஷயம், பிரியங்காவோட ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ பியூட்டின்ற பொண்ணுகிட்ட பேசியிருக்கா. யார் அந்த பியூட்டி? பிரியங்கா வீட்டு பக்கத்துல இருக்க காலனியில இருக்கா சார். ஹலோ, வாடகை தரேன் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தியா? திடீர்னு எங்கே போயிட்ட? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக நாளைக்கு வாடகை கொடுத்துறேன். நாளைக்கு வாடகை கொடுக்கலன்னு வச்சுக்கேன், உள்ளகிற சாமான்லாம் வெளியே தூக்கி போட்டுருவேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடு யாருது? என்னோட தான். உங்க சிசிடிவியை செக் பண்ணணும். அங்க வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்போ வெளியே போயிருக்காங்க. சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த எதிர் வீட்டில் சந்தோஷ் பிரியங்கான்ற கப்பல் இருக்காங்க. சந்தோஷ் பிரியங்கா மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவங்கள உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். எல்லாரோட நம்பரையும் நோட் பண்ணு. எஸ் மேம். பக்கத்தில் சிசிடிவி இருக்கான்னு பாரு. அதோட சந்தோஷ் பிரியங்காவை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும்னு பாரு. ஓகே மேம். இந்த டிவியை பாரு. உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? எதுக்காக இங்க என்ன கொண்டு வந்த? ஹாய் ஆதித்யா. ஹே ஹாய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஆடிஷனுக்காக ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு. ஸ்டேஜில் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறேன்னு 2 பேரும் பாருங்க. இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் நல்லதில்ல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. எனக்கு ப்ராக்டிஸ்லாம் தேவையே இல்லை. எங்கள் அப்பா என்னை எப்படியோ டாப் 10ல செலக்ட் பண்ண விட்டுடுவாரு. அது எப்படி? யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. எங்க அப்பா இருக்காரே, அந்த ரியாலிட்டி ஷோ அங்கிள் இருக்காரே, அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. என்ன? உங்க அப்பா அவருக்கு லஞ்சம் கொடுத்தாரா? எங்க அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொன்னு, டாப் 10ல நான் தான் செலக்ட் ஆவேன், நான் தான் ஃபர்ஸ்ட்ல வருவேன். சார், பிரியங்கா என்னோட ஃப்ரெண்டு. அதோட நாங்க அடிக்கடி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்போம். 21 அக்டோபர் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு தான் உணர்ந்தேன். ஏன்னா என்னால அவனை மாத்தவே முடியல. அவன் தன்னோட எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிட்டான். சார், பிரியங்கா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தா. ஆனா சந்தோஷ் கூட அவ ஹாப்பியாவே இருக்கல. இப்போ சந்தோஷ்க்கு வேலையே கிடைக்கலனா அதுக்கு நான் தான் முழு பொறுப்பா? நான் ஜாபுக்கு போறேன்னு அவன் கிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல அவனோட ஈகோ ஹர்ட் ஆகுது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஏன் மேல காட்டுறான். சார், பிரியங்கா சந்தோஷை விட்டு விலகணும்னு முடிவு எடுத்திருந்தா. எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் அவளை கைது பண்ணி தான் வச்சிருந்தான். வீட்டில இருந்து அவளால வெளியே கூட வர முடியல. அதோட என்னையும் அவ பார்க்கல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. சந்தோஷ் ஒருவேளை அவ கூட தப்பு பண்ணிருக்கலாம். %25 பேமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு என்னோட ஃபுல் பேமெண்ட்டும் வேணும், அதாவது கேஷ். அப்பா, நம்ம எப்போ திரும்ப போறோம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இது அர்ஜென்ட் கால்பா. 5 நிமிஷம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரியாது. ஈவினிங்குள்ள பணம் வேணும். ஏதாவது ஒன்று பண்ணு. ஈவினிங்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். ஆதித்யா எங்க போனா? இந்த பையன் இருக்கானே. ஆதித்யா, அக்டோபர் நைட்டு ஃபுட்டேஜ். 21 அக்டோபர் இரவு 10 மணிக்கு உன் மனைவி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவ பின்னாடி போறது கிளியரா தெரியுது. இப்ப சொல்லு, என்ன மறைக்கிற? சார், நான் அவளை தடுக்கத்தான் பார்த்தேன். அதுக்காக தான் பின்னாடியே போனேன். ஆனா அவ திடீர்னு காணாம போயிட்டா. கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு அவ கூட சண்டை போட்டல, குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு வந்திருக்க. உங்க 2 பேருக்கும் சண்டை நடந்தது. நீ கண்ட்ரோலை இழந்த. அவளை என்னவோ பண்ணிருக்க, அவளை மறைச்சிருக்க. அப்புறம் நீ அப்பாவையும் நிரூபிக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இல்லை சார், எங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லைன்னு நானே ஒத்துக்கிறேன். அதே அளவுக்கு நாங்க ஒருத்தர் லவ் பண்ணோம். என்னாச்சு பிரியங்கா? முதல்ல ஒருத்தர் பிரியாம வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஒன்னா இருந்தோம், சந்தோஷமே இல்லை. பிரியங்கா அமைதியா இருக்கிறதுனால எதுவும் நடக்காது. நம்ம பேசிதான் ஆகணும். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீ எதை மறைக்கிற? இப்ப நான் பேசினேன்னு வையேன், உன்னால அதை கேட்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். அவ எதையும் மறைக்கிறான்னு. என்னத்த மறைச்சா? அஃபேரா? அதெல்லாம் இல்ல சார். அவ சத்தியமா என்ன ஏமாத்த மாட்டா. ஆனா பிரியங்கா எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்ட் பியூட்டி கிட்ட சொல்லிடுவா சார். சார், நான் கண்டிப்பா சொல்றேன். அவளால தான் எங்க 2 பேருக்குள்ளேயும் விரிசலே வந்துச்சு. ஆனா உன் மனைவி என்னவோ பண்ணதா பியூட்டி சொல்றா. நீ தான் அவளை மறைச்சு வச்சிருக்கியா? சார், எனக்கு எதிராக உங்களை உசுப்பி விடுறா சார்.
சார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவ பியூட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நான் அவளை தேடி போயிருந்தேன். பிரியங்கா பிரியங்கா இங்க இல்ல. பிரியங்கா பிரியங்கா உன்கிட்ட தானே சொல்றேன், அப்புறம் என்ன இங்க கேட்டுட்டே இருக்க? நீ தண்ணி அடிச்சிட்டு இங்க வரவே கூடாது. இங்க இருந்து போடா. பிரியங்கா. பியூட்டி ஏன் பிரியங்காவை மறைக்கணும்? பியூட்டி பிரியங்காவோடைய பிரதரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பிரியங்காவோட அண்ணனும் அப்பாவும் எங்க கல்யாணத்தை எதிர்த்தாங்க சார். அவ சொல்லித்தான் பியூட்டி எங்க 2 பேர்த்தையும் பிரிக்க பாக்கறான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா நான் கேட்டப்போ நீ எதுவுமே சொல்லலையே. சார் நான் சொல்ல வந்தனே. ஆனா சொல்லல. பரவாயில்ல, இனிமே பேசுவ. சார் நான் ஒன்றும் பண்ணல சார். சார் 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 நீங்க எப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? உங்க பிள்ளைய கூட உங்களால கவனிக்க முடியாதா? எனக்கு என்னுடைய பையன் வேணும். என் பையனை தேடி கூட்டிட்டு வாங்க. அண்ணா, என் பையன் இங்கேயோ தொலைஞ்சு போயிட்டானே அண்ணா. இங்க பாரு, நீ கவலைப்படாத. ஆதித்யாக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல. ஆதித்யா மாமா, என்னாச்சு? உன்னுடைய பையன் ஆதித்யா உயிரோட வேணும்னா உடனே 10 லட்சம் ரூபாவை கேஷா அரேஞ்ச் பண்ண. ஏன்டா ரிப்ளை பண்ணல? சரி, 10 லட்ச ரூபா வேணாம், 20 லட்ச ரூபா கொடு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். எதுக்குடா ஃபோன் பண்ற? இப்போ 30 லட்சம் ரூபாய் உடனடியா கொடுக்கணும், இல்லைன்னா உன் பையனை வெட்டி போட்டுருவேன். போலீஸ் கிட்ட போலான்னு முயற்சி பண்ணாத. அடுத்த மெசேஜ் வரத்துக்குள்ள 30 லட்சத்தை ரெடியா வை. அண்ணா, இவங்கெல்லாம் யாரு? யாரோட நம்பர் இது? இந்த கிரிமினல்ஸ் ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணுவாங்க. நான் லொகேஷனை ட்ராக் பண்ணி உன்கிட்ட சொல்றேன். சூரஜ், போலீஸை இன்வால்வ் பண்ணாதேன்னு அவனே சொல்லியிருக்கான். நீ ப்ளீஸ் தள்ளியே இரு. இங்க பாருங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் அவனுடைய மாமா, இது என்னோட கடமை. சரி, உங்ககிட்ட 30 லட்சம் கேஷ் இருக்கா? எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. ஐடி ஆபீசர் நாகேந்திர சிங். 4 பக்கமும் நல்லா தேடி பாருங்க. என்ன விஷயம் சார்? இங்கேயே வந்தீங்க? தயால், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 12th நைட்டு பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதுல உங்க பேர் இருக்கு. பேப்பரை லீக் பண்ணி நல்ல பணத்தை சம்பாதிச்சிருக்க. இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. உண்மை வெளிச்சத்துக்கு வரும். என்னோட இந்த டீம் அந்த பிளாக் மணியை கண்டிப்பா தேடி பிடிக்கும். இந்த சர்ச் வாரண்ட். அமைதியா இரு. எனக்கு தெரியும் தயா, உன்னோட இன்னொரு வீட்லேயும் பணத்தை நீ ஒளிச்சு வச்சிருப்ப. இப்போ ஒத்துக்க, மொத்த பணத்தையும் பேப்பரை லீக் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்ப. அதோட நீ இந்த விளையாட்டில் ஒரு சின்ன மீன் எனக்கு நல்லாவே தெரியும். இதில் முதல்ல வேற யாரோ? சரி சொல்லு, யார் அந்த முதல்ல? சார், சந்தோஷ் எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பிரியங்கா அன்னைக்கு நைட்டு பியூட்டி வீட்டுக்கு தான் போனான்னு சொல்றான். என்னைக்கு நைட்டு பிரியங்கா காணாம போனாலோ அன்னைக்கு பியூட்டியோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணுங்க. பிரியங்காவோட அப்பாவையும் பிரதரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள பார்க்கணும். எனக்கு சார பார்க்கணும், என்ன விடுங்க. உள்ள வாங்க. யார் நீங்க? நான் ஜன்ஜாகிருதி பார்ட்டியோட லீடர் சார், நகுல் சஸ்தேவ். சொல்லுங்க சார். சந்தோஷனோட ஃப்ரெண்டு. ஆதரமே இல்லாம உள்ள போட்டீங்க சார் அவனை. அதாவது அப்பா தம்பி பேச்சை கேட்டு நீங்க உள்ள போட்டீங்க அவனை. சார், எங்க சமுதாய ஆளுங்களுக்கு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். இங்க பாருங்க, நாங்கள் ஜாதி மதம் பார்த்து யாரையும் இன்ட்ராகேட்டே பண்ணுறதில்ல. அப்புறம் அரெஸ்ட் பற்றி சொன்னீங்களே, இன்னும் நான் அவனை அரெஸ்ட் பண்ணலை. என்கொயரி தான் நடக்குது. என்கொயரி முடிஞ்சதும் அனுப்பிடுவோம். ஆனால் அனுப்புனாலும் அவன் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. கூட்டிகிட்டு போங்க. வாங்க. பணத்தோட வந்தாச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்க.
பணத்தை கல்லு மேல வச்சுட்டு போயிடு. ஆதித்யா தன்னால வந்துடுவான். சரி, நான் வச்சிடுறேன். சார், எனி அப்டேட்? இல்லை சார், பேக் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. மூமெண்ட் இருக்கு. அவங்க சந்து நகர் பக்கம் போறாங்க பணத்தோட. குவிக் போலாம். பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சிட்டானுங்க. 20th அக்டோபர் பிரியங்கா உங்க வீட்டுக்கு வராம இருக்கலாம். என்னைக்கு பிரியங்கா காணாம போனாலோ அன்னையிலிருந்து 3 நாள் வரைக்கும் உங்க வீட்டை எவனோ ஒருத்தன் கண்காணிச்சுட்டே இருந்திருக்கான். இவன் தான் அந்த ஆளு. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு இவனை தெரியாது. ஆனா என்னை யாரோ கண்காணிக்கிறத நானும் உணர்ந்திருந்தேன். இங்க பாருங்க. ஹலோ, சார் வாங்க. சார் இதுதான் அந்த ராஜேஷோட வீடு. இவன் தான் பியூட்டி பின்னாடியே சுத்தினா. இங்க தான் வாடகைக்கு இருக்கா, ஆனா இப்ப பூட்டி இருக்கு சார். இவரு தல்ஜித், இந்த வீட்டு ஓனர். ராஜேஷ் என்ன பண்றான்? எவ்வளவு வருஷமா உங்க வீட்டில் இருக்கான்? 3 மாசமா இருக்கான். அவன் எவனோ பெயிண்டிங் ஆர்டிஸ்டா. சார் சார், அவ யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டா. ஆனால் நான் அவனை பலமுறை பார்த்துருக்கேன் சார். எப்பவும் என் வீட்டையே நோட்டை விடுவான் சார். சார், இதெல்லாம் பார்க்கும்போது பிரியங்காவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பான்னு தோணுது. பிரியங்காவோட ஃபோட்டோஸ். அவன் இங்கே 3 மாதத்துக்கு முன்னாடி வாடகைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்தே பிரியங்காவை தெரிஞ்சிருக்கு. பிரியங்காவோட ஃபோட்டோ, பைனாக்குலர் கேமரா, 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று பிரியங்கா மேலே அப்சசிவாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்கியிருக்கலாம். அதனால தான் பிரியங்காவோட எதிர் வீட்டை சூஸ் பண்ணியிருக்கான். இந்த ராஜேஷோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. பியூட்டியோட இவனுக்கு என்ன கனெக்ஷன் பாருங்க. சார், ஹலோ. தள்ளுங்க சைட். சார் வாங்க. பாடி எங்க? இங்க இருக்கு சார். தள்ளுங்கப்பா. சார் இந்த வழியா போறவன் பாடியை பார்த்துருக்கான். உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்கான் சார். இந்த பணத்தை நினைச்சு ரொம்ப கர்வமா சுத்துனீங்கல்ல, இப்ப பேசுங்க. என்னுடைய மகன் எங்க இருக்கான்? இன்னைக்கு என் பையன் வீட்டுல இல்லைன்னா அதுக்கு மொத்த காரணம் நீங்க தான் இதுக்கு முழு காரணம். அண்ணா, ஆதித்யாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? என் பையன் எங்க இருக்கான்? என் பையன் எங்க தான் இருக்கான்னு யார்கிட்டயாவது கேளுங்களேன். என்னாச்சு சூரஜ்? போலீஸ்க்கு ஆதித்யாவோட பாடி கிடைச்சிருக்கு. என்ன? இல்ல இது உண்மையா இருக்காது. என் பிள்ளை என்னால இதை நம்ப முடியல. என்னுடைய ஆதித்யா. சார், ராஜேஷ் ரெண்ட் அக்ரிமெண்ட்ல நேட்டிவ் அட்ரஸ் கொடுத்துருக்கான். ஆனால் அங்கேயும் இல்லை. அவனை பற்றி தெரிஞ்சுக்க உளவாளிகளை அனுப்பியிருக்கோம். ராஜேஷ்க்கும் பியூட்டிக்கும் என்ன கனெக்ஷன்? சார், அவங்களோட சிடிஆர்லேருந்து எதுவுமே தெரியல. ஆனால் பிரியங்காவோட சிடிஆரில் ஒரு ஆங்கிள் தெரியுது. 3 மாசமா ஃபேமிலி கூட டச்சில் இருந்திருக்கா. அவள் ஃபோன்லேருந்து அவள் ஃபாதருக்கு கால் போயிருக்கு. அவளோட அம்மா அப்பாவுக்கு எதிராக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால பேரண்ட்ஸோட அவளுக்கு கனெக்ஷனே இல்லைன்னு தானே சந்தோஷ் சொன்னா. அவங்க பேரண்ட்ஸை போய் பாருங்க. சார், அந்த பையனோட பாடி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு சார். அவன் பேரு ஆதித்யா.
ஆதி ஆதித்யா இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட. நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க திருமணத்தை அப்ப நாங்க எதிர்த்து நிக்க தான் செஞ்சோம். ஆனா பிரியங்கா தன்னோட தவற உணர்ந்திருந்தா. அதனால எங்களை பார்க்க கூட வந்திருந்தா. பிரியங்கா அம்மா, இப்ப இங்க எதுக்காக வந்த? நீ எப்படிமா இருக்க? அப்பா அப்பா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஆமாப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. மேடம், நாங்க எல்லா பழைய விஷயத்தையும் மறந்துட்டோம். அதுக்கப்புறமா அவ அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, எங்களை பார்க்கறதுக்கும் வருவா. அன்னைக்கு அவளை நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும். அப்போ அந்த சந்தோஷ். ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ் மேல சந்தேகம் இருந்ததுன்னா ஏன் எங்ககிட்ட வரல? பிரியங்காவை காணோம், அவளோட ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, இவ்வளவு நாள் என்ன நினைச்சீங்க? ஒருவேளை சந்தோஷ் கிட்ட இருந்து பிரியங்காவை பிரிக்கிறதுக்காக நீங்க அவளை மறைச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு இன்னைக்கு தான் எல்லாமே தெரிய வந்தது. பிரியங்காவை காணோன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இன்னைக்கு தெரிஞ்சுதா? ஏன் பிரியங்காவோட ஃப்ரெண்ட் பியூட்டி முதல்ல உங்களுக்கு சொல்லலையா? உங்க பையனை 7 நாளா காணோம். ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? சார், ஆதித்யாவை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. அதோட கிட்னாப் பண்ணவங்க 30 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாங்க. சார், நான் பணத்தையும் கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்தும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலல்ல? சார், என்னோட மச்சான் தௌலத்பூர் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கான். சார், அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதன்படி தான் நான் செஞ்சேன். இது எங்க ஏரியாவோட கேஸ் இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லாம பண்ணிருக்கீங்க. சார், இந்த கேஸை பத்தி உங்ககிட்ட அபிஷியலா சொல்லியிருக்கணும்னு எனக்கும் புரியுது. ஆனா போலீஸை இன்வால்வ் பண்ண வேணான்னு கிட்னாப்பர்ஸ் மிரட்டி இருந்தானுங்க. ஆதித்யாவோட மாமாவா இருக்கிறதுனால இந்த கேஸை அன்அபிஷியலா நான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்படி என்ன கீழ்ச்சிங்க? சொல்லு, என்னத்தை கீழ்ச்சிங்க? பையன் செத்து கிடைச்சிருக்கான். சார், இவ்வளவு தூரம் போகணும்னு நான் நினைக்கல. கொள்ளைக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஃபேக் ஐடியை வச்சு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தானுங்க. நான் பேக்ல மொபைலை வச்சிருந்தேன். ஜிபிஎஸ் மூலமா அவங்கள லொக்கேட் பண்ணவும் பார்த்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க. என்னையே ஏமாத்திட்டாங்க. சரி, உங்க இன்வெஸ்டிகேஷன்னால அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? ஆமா சார், ஆதித்யா ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தது. அவனை டாப் 10ல கொண்டு வரதுக்காக என்னோட மாமா திலீப்ன்றவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களும் இப்போ காணாம போயிட்டாங்களா? சார், அந்த ஆள் டான்ஸ் ரியாலிட்டி ஷோவுக்கு ஆர்கனைசர்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அவனை முழுசா நம்பிட்டேன். சார், எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, அவன் என்ன மட்டும் இல்லை, இப்படி பல பேரண்ட்ஸை ஏமாத்திருக்கான். போ, எங்க போகணுமோ போ. போய ஒரு தடவை முன்னாடியே சொல்லிட்டேன்ல, எனக்கும் இந்த பேப்பர் லீக் ஸ்கேமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க கூட எம்டிஎஸ் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்டர் தயாளோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்க பாருங்க சார், நான் என்னெல்லாம் பண்ணனோ கௌஷிக் பஜார் சொல்லி தான் பண்ணேன். என்னை விட அதிகமான பிளாக் மணி அவர்கிட்ட கிடைக்கும் சார். இந்த பையன் உளறிட்டு இருக்கான், என்ன மாட்டி விட பாக்குறான். சரி, அப்ப நாங்க செக் பண்ணிக்கிறோம். எங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு. எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்தீங்கல்ல? எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறேன். எல்லாருக்கும். எனக்கே பங்கு போடுறியா? உன்னோட இந்த கருப்பு பணம் நாட்டுக்கு உபயோகப்படும். சார், இவன் தான் சார் அந்த திலீப். அந்த டான்ஸ் கேம்ப்ல இவன் தான் சார் மெயினான ஆளு. இவன் தான் ஆதித்யாவோட அப்பா சார். இவன் நிறைய பேரை ஏமாத்தி அவங்க கிட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கான் சார். ஷோக்காரங்க இவனை தெரியாதுன்னு சொல்றாங்க சார். சரி, இந்த ஆளு
பல தடவை ஸ்கேம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருக்கான்னா இவன் கிட்னாப்பிங் மாதிரி சீரியஸ் கிரைம் பண்ணி 30 லட்சத்துக்கு ரிஸ்க் எடுத்திருப்பானா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஸ்கேம் ஆதித்யாவோட கிட்னாப் மர்டர் இல்ல வேற கேஸா? லெட்ஸ் see பார்க்கலாம். ஆதித்யா சம்பந்தப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். அது மட்டும் இல்ல, திலீப்புக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கான்னு பாரு. சார் சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன் வந்தது. சண்டிகர் ஹைவேல பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. எல்லாரும் பின்னாடி போங்க, போங்க பின்னாடி. பின்னாடி போ சொல்லு, பின்னாடி போப்பா, போ. இது பிரியங்கா வச்சு. சார், இப்பதான் கொலை நடந்தது கிளியரா தெரியுது. ஆனா பிரியங்காவை 15 நாளா காணோம். பிரியங்காவை கொலை செய்யறது தான் கொலைகாரனோட லட்சியமா இருந்திருந்தா அவன் எதுக்காக பிரியங்காவை கைது செஞ்சு வச்சிருக்கணும்? சாதாரணமா இந்த மாதிரியான கேசஸ்ல ரேன்சம் தான் கேட்பாங்க. ஆனா பிரியங்காவோட கேஸ்ல அவங்க எதையுமே கேட்கல. இங்க ஒரு விதமான டவுட் இருந்துச்சு. அதாவது இந்த கிரிமினல்ஸ் பிரியங்காவுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்க முடியும். ரிப்போர்ட் படி மர்டர் 5th நவம்பர் ஈவினிங் நடந்திருக்கு. சார், ராஜேஷோட மாமா பத்தி தெரிஞ்சிருக்கு. ஜேசல்ல தான் இருக்காரு. ராஜேஷ் ஒருவேளை அங்க இருக்கலாம். தூக்க அவனை. சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் பிரியங்காவை எப்போலேருந்து தெரியும்? எப்படி தெரியும்? 3 மாசமா தான் தெரியும். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுலேருந்து தெரியும் சார். அவளை பார்த்ததுலேருந்து அவன் மேல எனக்கு லவ் வந்துடுச்சு சார். அவளோட ஃப்ரெண்டு பியூட்டி, அவளை எதுக்கு ஃபாலோ பண்ண? சார், நான் எப்பவும் பிரியங்காவையே ஃபாலோ பண்ணுவேன் சார். அவ அடிக்கடி பியூட்டி வீட்டுக்கு போவான்னு எனக்கு தெரியும். பிரியங்கா எப்ப காணாம போனாலும் அந்த விஷயம் பியூட்டிக்கும் கண்டிப்பா தெரியும்னு நினைச்சேன். சோ அவளை ஃபாலோ பண்ணேன் சார். இப்ப நாங்க உன்னை ஃபாலோ பண்ணுவோம் சார். சொல்லு, பிரியங்காவை ஏன் கொன்ன? சார், நான் பிரியங்காவை கொலை பண்ணல. ஆனா 21 அக்டோபர் பிரியங்கா கார்ல ஏறுறதை என் கண்ணால பார்த்தேன் சார். சொல்லு, காரோட நம்பர் என்ன? சார், காரோட நம்பர் ஞாபகம் இல்ல. ஆனா ஒண்ணு சார், அந்த கார்ல இருந்த ஆளோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சார், நீங்க அந்த ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்கெட்ச் என்னால சொல்ல முடியும் சார். உனக்கு கார் நம்பர் தெரியாதா? ஆனா பிரியங்கா யார் கூட போனா அவன் முகம் தெரியும்ல? சார், நான் பிரியங்காவை லவ் பண்ண சார். அவளை வேற ஆம்பளைங்க கூட சேர்த்து பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கும் சார். அப்படி அன்னைக்கு நைட் பார்த்த அந்த ஆம்பளையோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? சார், இவனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனால் ஆதித்யாவோட 2 ஃப்ரெண்டு ஜிகுனோ சிம்மி, இவங்க 2 பேரும் ரொம்ப ஏழைங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த 2 பேர்கிட்டையும் ரொம்ப பணம் இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்டபடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டவுட்டாக இருக்கு. 2லேருந்து 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரோட்ல கிடைச்சதா? அங்கிள். எந்த ரோட்ல? சொல்லு சொல்லு, எந்த ரோட்ல? பொய் சொல்றீங்களா? சரி விடுங்க, பயப்படாதீங்க. என்கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க சின்னவங்கன்னு சொல்லி விட்டுருவேன், ரிலீஸ் பண்ணிடுவேன். நீங்கள் பொய் சொன்னீங்க இல்லை மறைச்சிங்க, கண்டிப்பாக மாட்டுவீங்க. கூடவே அம்மா அப்பாவும் மாட்டிப்பாங்க. இல்ல சார், நாங்க இது எல்லாத்தையும் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக தான் செஞ்சோம். டான்ஸ் காம்படிஷனுக்காக 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஏய், முதல்ல எங்க இருக்க? அதோ. நீ ஆதித்யாவியா? யார் சொல்லி பண்ண? 30 லட்சத்தை ஆதித்யாவோட அப்பா கிட்ட யார் கேட்டது? நாங்க தான் கேட்டிருந்தோம் சார். வாட்? இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஒரு கிரைம் ஷோவை பார்த்தோம். ஆனா அங்கிள், எங்களுக்குள்ளேயும் சீட்டிங் நடந்திருக்கு. நாங்க அந்த பணத்துல இருந்து 10 லட்சம் ரூபாவை திலீப் அங்கிளுக்கு கொடுத்திருந்தோம். ஆனா அவர் எங்க பணத்தை எடுத்து ஓடி போயிட்டாரு. ஆதித்யா எங்க கிட்ட சொல்லியிருந்தான், அவனோட அப்பா அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாரா. அப்போதான் அவன் டாப் 10ல வருவானா. நாங்களும் டாப் 10ல வர ஆசைப்பட்டோம். அதனாலதான் நாங்க 10 லட்சம் ரூபாவை திலீப் அங்கிளுக்கு கொடுத்தோம். அதாவது உங்களுக்கு இந்த கிட்னாப்பிங் ஐடியாவை திலீப் அங்கிள் தான் கொடுத்தாரா? இல்ல,
இந்த ஐடியாவை கோயில் அங்கிள் தான் கொடுத்தாரு. நீயும் புடி, அப்புறம் இந்தா நீ வாங்கிக்கோ, ஜாலியா இருங்க. நாங்க ஜாலியா இருக்கணும்னா எங்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். 10 லட்சம் ரூபா வேணும்னா கொள்ளையடிக்கணும், திருடணும், அப்புறம் கிட்னாப்பிங் பண்ணாதான் கிடைக்கும். எங்களுக்கு பல விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கும் ஐடியா வந்துச்சு. நாங்களும் ஆதித்யாவை கிட்னாப் பண்ணோம்னு நினைச்சோம். அவன் அப்பா கிட்ட பணம் கேட்கலான்னு நினைச்சோம். கோவிந்த் அங்கிள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கானா? 15-16 வயசுல 2 சின்ன பசங்க ஒரு ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணிட்டாங்க. இதனால எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சர்ச்சைகள் எழுந்தது. இந்த குழந்தைகளோட பேரையும் அடையாளத்தையும் மறைச்சு வச்சாங்க. ஆனா இந்த குற்றத்துக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க, திலீப் அண்ட் கோவிந்த். இந்த 2 பேரும் போலீஸ் கிட்ட சிக்காமையே இருந்தாங்க. இதே மாதிரி பிரியங்காவோட கேஸ்ல போலீஸ் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அவங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. குட் மார்னிங் சார். மார்னிங். நேற்று நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். போலீஸ் அகாடமியில் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அவகிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நான் உன்னுடைய அந்த கேஸை பற்றி கேள்விப்பட்டேன். அதில் 2 சின்ன பசங்க ஒரு பையனை கடத்திட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அது எப்படி? அதுவும் ஒரு கிரைம் ஷோவை பார்த்தா? வெறும் கிரைம் ஷோ பார்த்து இல்லை, தன்னோட நெய்பர் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா? இதை பாரு, இவன் தான் அந்த ஆளு. அன்னிலிருந்து காணும். இந்த ஆள் எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற கேஸ்ல மோஸ்ட் வாண்டடா இருக்கான். அவ இன்னும் சில கிரிமினல்ஸோட ஸ்கெட்சை கொடுத்தா சார். அவங்க எல்லாம் கோவிந்த் கூட கிரைம்ல இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். ஒரு நிமிஷம். ராஜேஷ் ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சானே, இது 2மே மேட்ச் ஆகுது. பிளாக் மணி வச்சிருக்கிற ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அவனையும் ஏமாத்தணும். என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த கிரிமினல்ஸ் ஃபேக் ஐடி வச்சு ஏமாத்துறாங்களாம். யார் வீட்டிலலாம் பிளாக் மணி இருக்கோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஏமாத்துறாங்களாம். இதை பண்ணும்போது ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலே இவங்க மடக்கியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் தயால் சூசைட் பண்ணிட்டாரு. ஆனா பிரியங்கா இங்க சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருக்கா. அவளுக்கும் கிரிமினல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வேலை பண்ணு, இந்த ஸ்கெட்சை பிரியங்காவோட ஹஸ்பண்ட், ஃபாதர் அண்ட் பிரதருக்கு காட்டு. ஜிக்னு சிமுக்கும் காட்டு. ஒருவேளை அவங்க இவங்களில் ஒருத்தனை கோவிந்த் கூட பார்த்துருக்கலாம். பிரியங்கா இவன் கூடயே போனா? உனக்கு இவனை தெரியுமா? போலீஸா? ஓடுங்க. தூக்கி வண்டியில போடு. 6 மாசத்துக்கு முன்னாடி அப்ப வெல்த் போர்டோட பேப்பர் லீக் ஆச்சோ, என் ஃப்ரெண்ட் அந்த பேப்பரை விற்று நிறைய சம்பாதிச்சான். அவங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுது இந்த ஸ்கேமில் எம்டிஎம் ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கிறதும் தெரிஞ்சுது. அவங்க இதில் நிறைய பிளாக் மணியை சம்பாதிச்சிருந்தாங்க. நீங்கள் போலியான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போய் பிளாக் மணியை பிடுங்கிருக்கீங்க. அதோட அவங்களும் இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணியிருந்தா மாட்டியிருப்பாங்க. இந்த டிப்ரெஷனில் தான் பிரின்சிபல் தயால் இறந்துருப்பார். ஆனால் நீ இந்த 2 பசங்க ஜுகுனு, சிம்மி, அவங்க ஏரியாவில் ஏன் தங்க போன? சார், இந்த தடவை மனிஷ் பாய் டான்ஸ் கிட் டான்ஸுடைய ஃபேக் ஆடிஷனுக்காக. இந்த ஸ்கேம்லையும் நீங்கள் இன்வால்வ்டாக இருந்தீங்களா? அப்போ அவன் எங்க? அந்த ஆடிஷன் மாஸ்டர் திலீப். அவன் எங்களுடைய ஆள் தான். எங்கே இருக்கான் அவன்? சார், அவன் தன்னோட ஒய்ஃப் கூட வெளியில் சுத்த போயிட்டான். அப்புறம் பிரியங்காவுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? அதையும் சொல்லிடு. ஏன்னா கடைசியாக பிரியங்கா உன் கூட தான் இருந்திருக்கா. அவன் என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். அன்னைக்கு நான் நைட்டு வழியில் பார்த்தேன். அண்ணி, என்ன இந்த பக்கம்? நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறேன். அட என்ன, நீங்கள் ஏறுங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். அங்கேருந்து நான் அவளை கடத்திட்டேன். டிவி பாரு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அவளை என் ஃப்ரெண்டுக்கு இனாமா கொடுத்துட்டேன். எந்த ஃப்ரெண்டுக்கு? சார் சார் எனக்கு பிரியங்காவை ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் பிரியங்கா என் ஃப்ரெண்டு சந்தோஷம் லவ் பண்ணா. நான் சந்தோஷமாக அவங்களுக்கு கல்யாணமாக பண்ணி வச்சேன் சார். சார், மனிஷனோட கசின் சார். அவனால் என் தியாகத்தை புரிஞ்சுக்க முடியல. நான் பிரியங்காவை அடைய விரும்புகிறதா நினச்சான் சார். ஆனால் ஒரு நாள் பிரியங்கா காணாமல் போனான் சார். மனிஷ் தான் கடத்திருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியாது சார்.
அப்புறம் ஒரு நாள் அவன் திடீர்னு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டான் சார். நகுல், நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க. இன்னைக்கு நான் உனக்கு அருமையான பரிசு கொடுக்க போறேன். என் நன்றி கடனை நான் உனக்கு காட்ட போறேன். என்னப்பா சொல்ற? இங்க பார், பத்திரப்படுத்தி வச்சிருக்க, உனக்காக மட்டும்தான். உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏன் அப்படி பண்ண? பயப்படாதம்மா, நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட. சார், சந்தோஷ் அவன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டான். நான் பிரியங்காவை விடுதலை பண்ணியிருந்தா நான் உங்ககிட்ட வந்து என்னத்தை சொல்லியிருந்திருப்பேன்? நான் உருவாக்கி வச்சிருந்த பொலிட்டிக்கல் கரியர் மொத்தமாக போயிடும் சார். அதனால அவளை விடுவிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார். நான் சொல்லிதான் மனிஷ் அவளை... போ, எங்க போனோமோ போ. அவளுக்குன்னு கனவுகளும் ஆசைகளும் கூட இருந்தது. ஆனா அவளை ஒரு பரிசு பொருளா நினைச்சு யாரோட கையிலயோ ஒப்படைச்சிட்டாங்க. பெண்களை வச்சு பந்தயம் கட்டுறது, அவங்கள வச்சு சூதாட்டம் ஆடுறது, அப்புறம் அவங்கள விற்கிறது, அதுவும் கிடைக்கிற கொஞ்சம் பணத்துக்கு. பெண்கள் எல்லாரும் என்ன கமோடிட்டியா? அவங்க உங்களுக்கு வியாபார பொருளா? இதெல்லாம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சொசைட்டி பெண்களோட பெருமையை நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தன்னோட மரியாதைக்காக போராடணும். இப்படிப்பட்ட அயோக்கியனுங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். ஏன்னா ஒரு பெண்ணை தாக்குனா பல பெண்கள் எழுந்து நிப்பாங்க. ஓகே, நான் இன்னொரு சுவாரஸ்யமான கேஸோட உங்களை திரும்பவும் சந்திக்க தான் போறேன். கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஜெய் ஹிந்த்.